அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி வேணுங்க கொண்டாந்து இல்லமில்ல. வனவாசியில 42 கோடியில பிரம்மாண்டமான பாலிடெக்னிக் கல்லூரி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து இன்றைக்கு வேலை செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். பள்ளிகள் சீரமைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நங்கவள்ளி மேச்சேரி கூட்டு குடி திட்டம் கேட்டீங்க, நிறைவேற்றணும்ல. அதே போல மேச்சேரி, அதே போல இங்க நங்கவள்ளி, வனவாசி, ஜலடாபுரம் 3 பேரூராட்சியிலையும் தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் தொடர்ந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த புதிய திட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இன்றைக்கு சாலை வசதி 2011 முந்தி எப்படி இருந்தது ரோடு, இப்ப எப்படி ரோடு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. சிறப்பான சாலைகள் இங்க மட்டுமல்ல, கிராமத்தில் கூட அற்புதமான தார் சாலைகளை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேருந்து வசதி கேட்டீங்க, இங்க இருக்கின்ற நெசவாளர் பெருமக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணியை பெங்களூர் கூட விற்க வேணும். அதனால சேலம், சல்லாபுரம், நங்கவழி வழியாக எங்களுக்கு ஒரு பேருந்து வேணும் கேட்டீங்க. அந்த பேருந்து வசதியை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஈரோடுக்கு பேருந்து வசதி கேட்டீங்க, நங்கவள்ளி, ஜலடாபுரம், எடப்பாடி, சங்ககிரி வழியா ஒரு பேருந்து வசதி கொடுத்தோம். நீங்க கேட்ட இடமெல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? அதே போல ரேஷன் கடை கேட்ட இடத்துல கட்டி கொடுத்தோம். அதோட அங்கங்க நகராட்சி இந்த பேரூராட்சி பகுதியில் சென்டர் ஸ்டாங் வைத்து மினி மோட்டார் வச்சு தண்ணி கொடுக்க வேண்டிய அதையும் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு பேரூராட்சி பகுதியில் காங்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை வேணுங்க, அதையும் செஞ்சு கொடுத்தோம். வெளியேறுகின்ற கழிவு நீர் வெளியில செல்வதற்கு அந்த கழிவுநீர் வடிகால் வசதி, அந்த கால்வாய் அமைத்து கொடுத்தோம். எல்லாமே கொடுத்தோம். 100 ஏரி திட்டத்தையும் அவர் சொன்னது போல நிறைவேற்றி கொடுத்தோம். 100 ஏரி திட்டம் இன்னைக்கு அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. சுமார் 562 கோடியில அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டம் நம்முடைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்றம், சங்ககிரி சட்டமன்றம், மேட்டூர் சட்டமன்றம், 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம், அதையும் இன்னும் முழுமை பெறல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. ஆக இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்தா அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் நீர் நிரம்பி இருக்கும். ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆமை வேகத்தில் இந்த பணியை மேற்கொண்டு ஒரு பாதி அளவுக்கு தான் ஏரி நிரப்பி இருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். நேரடியாக வந்து முதலாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்பினேன். அன்றைய தினமே தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. காலையில் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறேன், 100 ஏரி திட்டத்தை துவக்கி வைக்கிறேன். மாலையில் தேர்தல் அறிவிப்பு வந்துடுது. அதனால அதை நிறைவேற்ற முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு நிச்சயமாக வரும். இந்த ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணி துரித வேகத்தில் நடைபெற்று இன்றைக்கு எஞ்சி ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும். அதில் விடுபட்ட ஏரிகள் சேர்த்து அதையும் அந்த பகுதியில் விவசாய கோரிக்கையும் அவருடைய நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.